வணக்கம் நண்பர்களே. அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் புதிய வரி விதிப்பு கொள்கை, அதுவும் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும், இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் மீது 50% வரி விதிப்பு என்பது இப்போது அமலுக்கு வந்திருக்கிறது. ஏற்கனவே 25% வரி விதிப்பு என்பது அமலுக்கு வந்துவிட்டது. இப்போ 50% கூப்பிட்டிருக்காரு. ஏன் 25லேருந்து 50க்கு வந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும். இப்படி இவருடைய வரி விதிப்பு கூடுவதால் எந்தெந்த துறைகள் பாதிக்கப்படும், இந்தியாவினுடைய எந்த தொழில்துறை பாதிக்கப்படும், இதுதான் மிக கவனமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அதற்கு முன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சரி, இப்போ அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு 50% அப்படின்னா அது என்ன விதமான பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்தியாவிலிருந்து எந்தெந்த பொருட்கள் எல்லாம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது அமெரிக்காவுக்கு? மொத்தமாக இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள், அதில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களின் சதவீதம் என்ன, அதில் எவ்வளோ வேல்யூ ஆஃப் பிஸ்னஸ் நடக்குது, இதை பற்றி ஒரு சிறிய தகவல் தான் இந்த பதிவு. இப்போது இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களில் 20% தான் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. இது ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2% தான். நல்லா புரிஞ்சுங்க, இங்கே இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுது 20%, அது உள்நாட்டு உற்பத்தியில் 2% தான். ஆனால் அமெரிக்காவுக்கு ஓராண்டில் 8650 கோடி அளவுக்கு இந்திய ரூபாய் மதிப்பில் இந்தியா ஏற்றுமதி செய்து. தற்போதைய வரி விதிப்பு நடவடிக்கையால் ரத்தன கற்கள், இந்த ஜெம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ரத்தன கற்கள், நகைகள், ஆடைகள், கார்மெண்ட்ஸ், ஜவுளி மற்றும் ரசாயனங்கள் உள்ளிட்ட பொருட்களின் ஏற்றுமதி பாதிக்கப்படும். ஜவுளி பாதிக்கப்படுது, ரசாயனங்கள் ஏற்றுமதி பாதிக்கப்படுது. 2023-24 நிதியாண்டில் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களின் ஒட்டுமொத்த சதவீதம் அமெரிக்கா 18% அமெரிக்காவுக்கு பண்ணது. ஐக்கிய அரபு அமீரகம் எமிரேட்ஸ் 8%, நெதர்லாந்துக்கு 5%, சிங்கப்பூருக்கு 4%, மன்னிக்கணும், சீனாவுக்கு 4%, சிங்கப்பூர், பிரிட்டன், சவுதி அரேபியா, வங்கதேசம் ஆகிய நாடுகளுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் 3%. இப்போ ஜெர்மன் மற்றும் இத்தாலிக்கு தலா 2% ஜெர்மனுக்கும் இத்தாலிக்கும். மற்ற உலக நாடுகளுக்கு 49%, மற்ற உலக நாடுகள்லாம் சேர்ந்து. அப்போ இதை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறையின் தரவுகள் தெரிவிக்குது. இப்போ உலக அளவில் இந்தியாவுடைய பொருட்கள் ஏற்றுமதி செய்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே அறிவித்த அமெரிக்க இறக்குமதி வரி விதிப்பு நடவடிக்கையினால இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு சற்று பின்னடைவு ஏற்படும். ஏன்னா 2% இஸ் நாட் சதவீதம்னு நம்பர் நிறுத்திங்கன்னா கம்மியாக இருக்கும். ஆனால் அதில் ஏற்படும் பொருளாதார வேல்யூ, அந்த வேல்யூ ஆஃப் குட்ஸ் 8000லேருந்து 10,000 மாறும். இப்போ ஏற்றுமதியுடைய அளவு மாறாது, வரி விதிப்பு மாறும். சரி, இப்போ உலக வங்கியினுடைய ஜிடிபி 2023 தரவுகளை வைத்து பார்க்கும்போது மற்ற உலக நாடுகளை காட்டிலும் ஏற்றுமதி சார்ந்த இந்தியாவின் பொருளாதாரம் சற்று குறைவாக தான் இருக்குது. 2023 இன்னும் 2 வருஷத்தில் என்ன பெரிய மாற்றங்கள் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த பட்டியலில் வியட்நாமுடைய பொருளாதாரம் ஏற்றுமதி சார்ந்து 87% கூடியிருக்கு. மற்ற நாடுகளை பார்க்கணும்ல, நாம் ஏற்றுமதியில் என்ன இருக்கோங்கிறது ஒரு பக்கம். இப்போ தாய்லாந்து 65% கூடியிருக்கு, டர்க்கி 32% கூடியிருக்கு, பிலிப்பைன்ஸ் 27%, இந்தியா மற்றும் இந்தோனேசியா தலா 22% தான் கூடியிருக்கு. வேறஸ் மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான். வங்கதேசம் 13% கூடியிருக்கு. இதெல்லாம் இருந்தால் கூட மற்ற நாடுகளை காட்டிலும் இந்தியாவுடைய பொருளாதாரம் சில பிரிவுகளில் அமெரிக்காவை சார்ந்து இருக்குது அப்படிங்கிறதுல பொருளாதார வல்லுநருடைய கருத்து. இது குறித்து கடந்த 5ஆம் தேதி, இன்னைக்கு இந்த பதிவு விடுற நேரம் 7 ஆகஸ்ட், 5 ஆகஸ்ட் அன்னைக்கு பொருளாதார நிபுணர் ஒருத்தர் சொல்கிறாரு, அமெரிக்க வரி விதிப்பு நடவடிக்கையால் ரத்தன கற்கள், நகைகள், ஆடைகள், ஜவுளி, ரசாயனங்கள் மாதிரியான தொழில் பிரிவுகளில் ஏற்றுமதி பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக இருந்தால் கூட இந்த அரசினுடைய ஆதரவு இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அரசாங்கம் ஆதரவு கொடுக்கலன்னா 50% வரி கட்டியெல்லாம் நம்ம கொண்டு போக முடியாது, அது நடக்காத காரியம். தற்போது இந்திய பொருட்கள் மீது
வரி விதிச்சிருக்காங்க. இந்திய பொருட்கள் மீது தான் வரி இருக்குது. அதனால் ஐடி சார்ந்த வேலை சார்ந்த முதலீடுகளை பாதிப்பு இருக்கும் வாய்ப்பு இல்லை. உற்பத்தி சார்ந்த இதெல்லாம் இருக்குது. இது வந்து சர்வீஸ் ஓரியன்ட் அப்படின்னு முதலீட்டு ஆலோசகர்கள் சொல்கிறாங்க. இருந்தாலும் அமெரிக்க வரி விதிப்பு காரணமாக இந்திய ரூபாயில் ஏற்படும் தாக்கம் பங்கு சந்தையில் வந்து எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பங்கு சந்தை மூலதனம் இந்த கேபிட்டல் எக்கனாமி அப்படிங்கிறது பாதிச்சதுன்னா நாட்டுடைய பொருளாதார பாதிப்பு அதிகமாக தான் இருக்கும். ஸ்டீல், அலுமினியம் போன்ற உலோகப் பொருட்களுடைய ஏற்றுமதிக்கு பிரத்யேக அதாவது ஸ்பெஷல் ஆர்டர் மூலம் டேக்ஸ் போடுறாங்க. அதனால் அந்த துறை சார்ந்த வணிக ஏற்றுமதியில் பாதிப்பு இருக்காது. அதை வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் கொண்டு வந்துடுறாங்க. அப்போது இதே போல் பரஸ்பர வரி விதிப்பிலிருந்து செமிகண்டக்டர், மின்னணு பொருட்களுக்கு விலக்கு இருக்குது. இந்த மாதிரி ஸ்பெஷல் டேக்ஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு. அதனால் இந்தியாவுடைய பெரிய அளவில் உற்பத்தி பணியில் ஈடுபட்டிருக்கிற ஆப்பிள் நிறுவன ஏற்றுமதி இந்த வரி விதிப்பில் காரணமாக பெரிய பாதிப்பு இருக்காது. ஏதோ ஒரு சின்ன பாதிப்பு. ஏன்னா பெருசாக வரி அதுக்கு வந்து போடலை. செமிகண்டக்டர் அண்ட் மின்னணு சாதனங்கள். ஏன்னா இதில் தான் நிறைய மேனுஃபேக்சரிங் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் அப்பில் இருக்குது. இந்தியா அமெரிக்கா இடையில் உடனே வர்த்தக உடன்படிக்கை ஏற்பட்டால் மட்டும்தான் நிச்சயம் இந்த வரி விதிப்புக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு வணிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. இதை அரசாங்கம் செய்ய வேண்டும். இன்னைக்கு தான் பிரதமர் அறிவிச்சிருக்காரு. அவங்க எத்தனை சதவீதம் வரி விதித்தாலும் அதை விவசாயிகளுக்காக, ஏன்னா விவசாயம் சார்ந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டும் வருது. அதில் ஏற்றுமதி இல்லை. அக்ரிகல்ச்சர் இங்கே வருது. ரசாயனம் சொன்னீங்க, அதை சொன்னீங்க, இது சொன்னீங்க. பேசிக்காக அக்ரிகல்ச்சர் தான் இருக்கும். அதனால் விவசாயிகளுக்காவது நாங்கள் அந்த வரி விதிப்பில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை நாங்கள் ஏற்றுக்குவோம். நாங்கள் அந்த பணத்தை கிட்ட தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் விரிவான அறிக்கை வரல பிரதமர்கிட்டேருந்து. அப்படி வந்ததுன்னா இன்னும் எந்தெந்த துறைகளில் அதிக வரி விதிக்கப்படுகிறதோ, ட்ரம்ப் விதிச்சிருக்காரோ அந்த வரிகளுக்கு இங்கே விலக்கு ஏற்றுமதி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில சலுகைகள் கொடுக்குறோம். வரியில் போய் அவங்க ஒன்றும் சொல்ல முடியாது, பணமாக கட்ட முடியாது. மின்சார கட்டணத்தை குறைக்கிறோம், லேபர் ஆக்டில் உங்களுக்கு சில சலுகைகள் கொடுக்குறோம், வேலைவாய்ப்பும் அதிகமாகணும். ஏன்னா உங்களுக்கு சர்வதேச பொருளாதார பாதிப்பு அப்படிங்கிறது வேலைவாய்ப்பில் தான் போயிட்டு கடைசி தாக்கத்தை உண்டு பண்ணும். வேலைவாய்ப்புகளை ஒருவர் இழந்தால் என்னென்ன சமூக பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற அளவுக்கு அது நீட்டிக்கும். ஸோ ட்ரம்போட அறிவிப்பினால ஒரு சிறிய தாக்கம் ஏற்படும் என்பது உண்மையாகிறது. ஆனால் 100% பெரிய தாக்கத்திற்கு அது வழிவகுக்காது. அதற்கு முன் நாம் சுதாரித்து இந்த விஷயங்களை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு, அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு செல்ல வேண்டும். உதாரணமாக இந்த பேச்சுவார்த்தை நடத்துவது, வர்த்தக உடன்படிக்கையில் ஏற்படுத்துறது, இது மாதிரி இதெல்லாம் செய்யணும். அதுக்காக அவங்க ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது. இது அவருடைய பெரும்பான்மை போக்கை காட்டுகிறது. அவர்களுடைய பெரும்பான்மை பலத்தை நாம் குறைப்பதன் மூலமாக இதிலிருந்து நாம் தப்பிக்க இயலும். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.